நம் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய எதிரி யார்? பணம் இன்மையா, விதியா அல்லது எதிரிகள் தானா? இல்லை. நமது மிகப்பெரிய எதிரி பயம். நாளை என்ன ஆகுமோ என்ற பயம், தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம், உடல் நல பயம், உறவுகளை இழக்கும் பயம், சில நேரங்களில் காரணமே தெரியாமல் வரும் ஒரு விளக்கமற்ற பயம். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம், தமிழ் ஆன்மீக மரபில் முருக பக்தி, குறிப்பாக திருப்புகள், இந்த பயத்தை வெல்ல ஒரு தனித்துவமான வழியை கூறுகிறது. இன்று அதை இரு பக்தர்களின் உரையாடல் வழியாக பார்க்கலாம். மீரா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. எல்லாமே நல்லாத்தான் இருக்குது. வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, உடல் நலமும் ஓகே. ஆனா மனசுக்குள்ள எப்பவும் ஒரு பயம். ஏதாவது கெட்டது நடந்து விடுமோ என்பது போல. நான் மட்டும் தான் இப்படியா? இல்ல கார்த்திக், பெரும்பாலான மக்கள் இப்படித்தான். பயம் இல்லாமல் வாழ்பவர்கள் மிகவும் குறைவு. அதுதான் மனதின் இயல்பு. அப்படின்னா இதிலிருந்து வெளியே வர முடியாதா? முடியும். அதற்காகத்தான் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடினார். பலர் திருப்புகழை வெறும் பக்தி பாடல் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது மனித மனதை மாற்றும் ஆன்மீக உளவியல். ஒரு கேள்வி, நீ பயப்படுவது எதற்காக? எதிர்காலத்திற்காக. என்ன நடக்கும் என்று தெரியாததால். கரெக்ட். பயம் எப்போதும் நிகழ்காலத்தில் இல்லை. அது எதிர்காலத்தில் வாழ்கிறது. இப்போது இந்த நொடியிலேயே நீ பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் மனம் மறுநாளை நோக்கி ஓடுகிறது. அங்கேயே பயம் பிறக்கிறது. சரி, இங்க முருக பக்தி எப்படி வேலை செய்கிறது? மனம் எதிர்காலத்திற்கு ஓடும்போது முருகப்பெருமான் மனதை தெய்வீக இருப்புக்குள் கொண்டு வருகிறார். அதனால்தான் திருப்புகழில் முருகப்பெருமான் அபயகரன் என்று போற்றப்படுகிறார். அபயகரன் என்றால் பயத்தை அகற்றுபவன் என்று பொருள். முருகப்பெருமானின் வேல் ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? பலர் வேலை ஒரு ஆயுதம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அறிவின் குறியீடு, அறியாமையை கிழிக்கும் சக்தி. பயத்தின் அடிப்படை வேரே அறியாமை. திருப்புகழ் முருகப்பெருமானின் வேலை மிகவும் போற்றுகிறது. ஏனெனில் அது வெளிப்புற எதிரிகளை வெல்வதற்காக மட்டும் அல்ல, உள்ளே இருக்கும் பயம், குழப்பம், பலவீனம் ஆகியவற்றையும் வெல்வதற்காக. இருட்டில் கயிற்றை பார்த்து பாம்பு என்று நினைப்பது போல உண்மை தெரியாததால் பயம் வருகிறது. உண்மை தெரிந்ததும் பயம் மறைகிறது. வேல் என்பது அந்த உண்மையை காட்டும் ஞானம். அருணகிரிநாதருக்கு இந்த உண்மை எப்படி தெரிந்தது? அவருடைய வாழ்க்கையே பாரு. ஒரு கட்டத்தில் வாழ்க்கை முழுவதும் சிதறிப் போயிருந்தது. நம்பிக்கை இழந்தார். வாழவே விரும்பவில்லை. கோபுரத்திலிருந்து குதிக்க முடிவு செய்தார். அந்த நேரத்தில் முருக அருள் அவரை மாற்றியது. பயம் என்பது வெளியே இருக்கும் பிரச்சனை அல்ல, உள்ளே இருக்கும் இருள். அந்த இருளை அகற்றியவர் முருகப்பெருமான் என்று அருணகிரிநாதர் அனுபவித்தார். அதனால் அவரது பாடல்களில் அஞ்சாமை மீண்டும் மீண்டும் வருகிறது. எனவே அடுத்த முறை பயம் வந்தால் உன் பயத்தை முருகனிடம் ஒப்படைத்து விடு. ஒப்படைப்பது என்ன? கொஞ்சம் விளக்கமாக சொல்றியா? இந்த துன்பத்திற்கு நான் தீர்வு காண முயற்சி செய்கிறேன். ஆனால் முடிவு உன்னிடம் என்று உள்ளத்தில் முருகப்பெருமானிடம் கூறு. அந்த நொடியிலேயே மனச்சுமை குறையும். இந்த உரையாடல் இங்கு நிறைவடைகிறது. திருப்புகழ் நமக்கு சொல்லும் பெரிய ரகசியம் இதுதான். பயத்தை வெல்ல வேண்டுமெனில் உலகத்தை மாற்ற வேண்டியதில்லை, மனதை மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் முருகனின் வேல், அதற்காகத்தான் திருப்புகழ், அதற்காகத்தான் பக்தி. பக்தி இருக்கும் இடத்தில் முருகப்பெருமான் உறைந்திருப்பார். முருகப்பெருமானை நினைக்கும் இடத்தில் பயம் மறைந்துவிடும்.